ஆளுநர் வழக்கில் குடியரசுத் தலைவர் கேள்விகள் குறித்து மற்ற மாநிலங்களுடன் கலந்தாலோசித்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 மட்டுமல்ல 2036 தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்தார் அன்புமணி. பாமகவுக்கு 92 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் வெறும் 10 மாவட்ட பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்பு. சித்திரை முழுநிலவு மாநாட்டு பணியால் களைப்படைந்ததால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வராமல் இருக்கலாம் என ராமதாஸ் விளக்கம். முழு நிலவு என்ற பெயரில் நடத்தப்படும் கட்சி மாநாடுகளில் கருத்து எதுவும் இல்லாமல் பேசியதையே பேசுவார்கள். சாதி அரசியலை வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அரசியல் செய்ய முடியாது. பாமகவை பெயர் குறிப்பிடாமல் விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுகமாக விமர்சனம். சென்னை ராமாபுரத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அலுவலர்கள் ஆய்வு. SNJ மதுபான நிறுவன உரிமையாளர் அமைச்சர் அன்பில் மகேஷின் உறவினர் தொடர்புடைய 8 இடங்களில் தீவிர சோதனை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. தேர்வு எழுதியவர்களில் 93.8 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே 4.1 விழுக்காடு அளவு அதிக தேர்ச்சி. எல்லையில் பதற்றத்தை தணிக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புதல். எல்லையில் உள்ள படைகளின் அளவை குறைக்கவும் இரு நாடுகளும் சம்மதித்து உள்ளதாக தகவல்.